அடுத்ததாக டைரக்டர் விஷால் வெங்கட் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தெரில, இங்கே நிறையா பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மேடையில் நான் எப்படி பேசுகிறது தெரில. பட் ராஜு சார் வந்து எனக்கு ஒரு மென்டாருன்னு சொல்லலாம். நான் முதல் படம் அதே ஏஜிஎஸ் நிறுவனமில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். கே சந்துரு சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டைரக்டர்கிட்ட நான் லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில். முதல் படம் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னோடய ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து ப்ரொடக்ஷன் ரீதியாக எனக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும், ஒரு ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என் கூட எப்போவுமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு ராஜு சார். ஸோ அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். லோகு சாருக்கும் என்னோட பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி வெரி ஆம்பிஷியஸ் பர்சன். நாட் ஜஸ்ட் வெரி ஆம்பிஷியஸ், இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி டெடிகேட்டட். ரொம்ப முக்கியமாக ரொம்ப எத்திக்கலான ஒரு நபர். பின்னாடி யார் பற்றி எதுவும் தப்பாக பேச மாட்டார். யார் என்ன பேசினாலுமே அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் ராஜு சார். அதே நேரத்தில் ஒரு டைரக்டருக்கு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் ராஜு சார். அது எனக்குமே பண்ணி கொடுத்தாரு. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ப்ராஜெக்ட் பாம்னு ஒரு படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். என் லோக்கருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இதில் இந்த டீமுக்கு என்னோடய பெரிய வாழ்த்துக்கள். இன்னைக்கு கூப்பிட்டதுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.